ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு பைத்தான்ல லூப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ஸ்னா என்ன இங்கிலீஷை பொறுத்தளவுல நம்ம என்னன்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பைத்தான்லயே அதுதான். ஸோ பைத்தான்ல ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷனை திரும்ப திரும்ப நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கோட் எழுதுறதுக்கு பதிலா நம்ம லூப்ஸ் கான்செப்ட் மூலியமா நம்ம திரும்ப திரும்ப நடக்க வைக்கலாம். இதை தான் வந்து பைத்தான்ல லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட் ட்ரிபிள்எஸ் டெக் அப்படின்னு சொல்லி நான் லைன் நம்பர் 2ல குடுத்துருக்கிறேன். இத நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா 1 டைம் ட்ரிபிள்எஸ் டெக் பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ட்ரிபிள்எஸ் டெக்க நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ட நான் 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். இல்லையா? ஸோ இந்த இது கான்செப்ட் படி நான் பிரிண்ட் பண்ண போறது என்னவோ இந்த ட்ரிபிள்எஸ் டெக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அத 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்றனால இது வந்து புரோகிராமோட சைஸ ரொம்ப பெருசாக்குது. இல்லையா? ஸோ இப்போ வந்து 10 டைம்ஸ் வந்துருச்சு. சரி, இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. நான் ஒரு 1000 டைம்ஸ் இத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, 1000 டைம்ஸ் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா, இட் ஒன்ட் பி எ வெரி குட் புரோகிராம் இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம லூப்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இத சால்வ் பண்றதுக்கு பைத்தான்ல 2 டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன் வந்து வைல் லூப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வைல் லூப்னா இது வந்து என்ட்ரில ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் பட்சத்தில் அது வந்து அ இந்த வைல் லூப் கீழ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் குடுக்குறோமோ அதெல்லாம் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆனா திரும்பியும் போய் கண்டிஷன் செக் பண்ணும். திரும்பியும் கண்டிஷன் ட்ரூனா ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ வந்து 0 அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ 0. சரிங்களா? இப்போ வைல் அப்படின்ற ஒரு லூப்ப வந்து ஒரு கீவேர்ட நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கிறேன். ஐ வந்து லெஸ் தென் 10. இதுதான் கண்டிஷன். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிரிண்ட் உள்ள வந்து ட்ரிபிள்எஸ் டெக். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தாப்புல என்ன பண்றேன் அப்படின்னா, ஐயோட வேல்யூவ இன்கிரிமென்ட் பண்றேன். ஐ ஈக்குவல் டூ ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி இன்கிரிமென்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஸ்டார்ட்டிங் 5 அப்படின்னு சொல்லி அ இனிஷியேட் பண்றோம். அதுக்கப்புறம் லைன் நம்பர் 6 அதாவது லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ இந்த இடத்துல செக் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன இப்போ 0. 0 லெஸ் தென் 10. இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது அவுட்புட்டா வரும். சரி, ட்ரூனா என்ன நடக்கும்? இந்த வைல் லூப்க்குள்ள நம்ம என்னலாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா, அது வந்து இண்டென்டேஷன் பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு நம்ம எழுதுறோம் இல்லையா? இது எல்லாமே வைல் லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த வைல் லூப்போட உள்ளுக்குள்ள இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ட்ரிபிள்எஸ் டெக் அப்படிங்கிறது ஒன் டைம் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ ஐயோட இ எப் ஐயோட வேல்யூ இப்ப என்ன இருக்கோ அதுலருந்து 1 இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 0ல இருந்து 1ஆ இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் போய் லூப்ப செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு மறுபடியும் 10 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ரிபிள்எஸ் டெக் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு 20 டைம்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வேல்யூவ நான் 20ன்னு மாத்திட்டா போதும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, எனக்கு 20 டைம்ஸ் வந்து எனக்கு ட்ரிபிள்எஸ் டெக் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 5ஆ மாத்தணும்னா அதே மாரி தான். ஸோ வந்து ஒரு எத்தன தேவைப்படுதோ அத்தன தடவ நான் வந்து இந்த மாரி மாத்திக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல என்ட்ரி கண்டிஷனையும் நம்ம தான் செட் பண்றோம். எக்ஸிட் கண்டிஷனையும் நம்ம தான் வந்து செட் பண்ணணும். ஒருவேளை இந்த i ஈக்குவல் டூ i+1 நான் குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு நெனச்சு பாருங்க. இது இன்ஃபைனைட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன தடவ பிரிண்ட் ஆகும்னு எனக்கே தெரியாது. ஸோ இத ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க கண்ட்ரோல் சி குடுக்கலாம். இது வந்து கீபோர்ட் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகவே இந்த கண்டிஷன் செட் பண்றது மட்டும் நம்மளோட பொறுப்பு கிடையாது. இத ஃபால்ஸ் ஆக்குறதும் நம்மளோட பொறுப்பு தான். ஸோ i ஈக்குவல் டூ i+1 இது நடக்கிறனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐயோட வேல்யூ 5 தாண்டி போகும். அந்த 5 தாண்டி போற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆம் என்ட்ரி கண்டிஷனும் நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத வந்து இன்ஃபைனைட் லூப்பா ஓட வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. i ஈக்குவல் டூ i+1 இருக்கு இல்லையா? இத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, i பிளஸ் ஈக்குவல் டூ 1 இது வந்து சேம் மீனிங் தான் ஆக்சுவலா. i பிளஸ் ஈக்குவல் டூ 1ன்னா i ஈக்குவல் டூ i+1 அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாரி மைனஸ் ஈக்குவல் டூவும் போட்டுக்கலாம். மல்டிப்ளை ஈக்குவல் டூ போட்டுக்கலாம். எல்லாமே வந்து அ ஒரே மீனிங் தான். இப்போ 2 2ஆ இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா i பிளஸ் ஈக்குவல் டூ 2. ஸோ அந்த இன்கிரிமெண்ட் இத வந்து இன்கிரிமென்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்கிரிமென்ட்ட நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் இல்ல. இருந்தாலும் இது வந்து புரோகிராமேட்டிக்கலா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் புட்டிங் இன்கிரிமென்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்போ இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது எத்தன தடவ பிரிண்ட் ஆகுது அப்படின்னு. இது வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்ற ஒரு ஃப்ளோவ நம்ம இங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் i யோட வேல்யூ என்னவா இருக்கும்? i யோட வேல்யூ 0வா இருக்கு. ஸோ 0வா இருக்கும்போது இது வந்து i செக் பண்ணும். i லெஸ் தென் 5 அப்போ வந்து ட்ரூ வரும்.
அடுத்தாப்புல உள்ள வந்து ஒரு வாட்டி பிரிண்ட் ட்ரிபிள் டெக் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ உள்ள வந்த உடனே ஐயோட வேல்யூ என்னவா மாறுது? i ஈக்குவல் டூ i பிளஸ் 2. அப்போ ஐயோட வேல்யூ 2ஆ மாறிருச்சு இந்த இடத்துல. இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப் மறுபடியும் போய் i லெஸ் தென் 5 சொல்லி செக் பண்ணுது. 2 லெஸ் தென் 5 வந்து அகைன் ட்ரூ ஆயிருச்சு. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும். அங்கதான் இந்த இடத்துல பிரிண்ட் ட்ரிபிள் டெக் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் i பிளஸ் ஈக்குவல் டூ 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சோ இப்ப ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா i ஈக்குவல் டூ 4 இல்லையா? சோ 4 வந்து லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். கரெக்ட். ட்ரூ இல்லையா? அப்ப பிரிண்ட் ட்ரிபிள்ஸ். இப்ப 3 டைம் பிரிண்ட் ஆயிருச்சு. ட்ரிபிள்ஸ் ஸ்டிக். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஐயோட வேல்யூ இந்த இடத்துல ட்ரூ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயோட வேல்யூ என்னவா மாறுது? 6ஆ மாறிடுச்சு. சோ இப்ப போய் நான் செக் பண்ணி பார்க்கிறப்ப i லெஸ் தென் 5 என்னது? 6 வந்து லெஸ் தென் 5 ஃபால்ஸ் இல்லையா? சோ இப்ப இந்த லூப் வந்து இந்த இடத்துல முடியுது. சோ வந்து இந்த வைல் லூப்போட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ எல்லாமே கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அ இது வந்து பேசிக் வைல் லூப். அட்வான்ஸ்டா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார் லூப்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ, ஓ வைல் லூப் வந்து அ இந்த மாரி இன்கிரிமென்ட், இனிஷியேஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஆனா ஃபார் லூப் அந்த மாரி இல்ல. யூசுவலா ஃபார் லூப் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, அந்த சீக்வென்ஸ்ல லூப் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா சீக்வென்ஸ்னா என்னன்னா, அந்த லிஸ்ட், செட், டிக்ஷனரி இதுலலாம் வந்து நம்ம எத்தன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்டிங்கிறதெல்லாம் வந்து கிளியரா தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் வந்து இன்டர்சேஞ்சபிளாவும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ட்ரிப்ளஸ் டெக்க 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணேன் இல்லையா? இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அத பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, ஃபார் அப்படின்றது கீவர்ட் i இன் ரேஞ்ச் 10 சரியா? இப்ப ரேஞ்ச் 10னா என்ன அப்படின்னா, 0ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும். அதாவது கவுண்ட் படி 10 நம்பர்ஸ் வரும். ஸோ அதுதான் வந்து ரேஞ்ச் 10 அப்படின்னு சொல்றோம். ரேஞ்ச் 5னா என்ன? 0ல இருந்து 4 வரைக்கும். ரேஞ்ச் 6னா 0ல இருந்து 5 வரைக்கும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு வாட்டி இந்த ஃபார் லூப் ரன் ஆறப்ப ஐயோட வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒண்ணா இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ இததான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த இடத்துல பிரிண்ட் ட்ரிப்ளஸ் டெக். ஸோ இத நான் ரன் பண்ணாலும் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்டின்னா, 10 டைம்ஸ் வந்து ஃபார் லூப் வந்து ட்ரிப்ளஸ் டெக்க பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ யூசுவலா இந்த மாரி விஷயங்கள் இது வந்து அ கம்பேரிட்டிவ்லி இந்த புரோகிராம் கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் சிம்பிளாவே முடிஞ்சிருச்சு இல்லையா ஃபார் லூப்ல. ஸோ ஆட்டோ இன்கிரிமென்ட் இந்த மாரி இன்கிரிமென்ட் நம்ம குடுக்க தேவையில்ல. எக்ஸிட் கண்டிஷன் வந்து குடுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபார் லூப் மெயினா எங்க எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னு சொன்னா, அந்த மாரி லிஸ்ட்ட இட்டரேட் பண்றதுக்கு ஆம், சீக்வென்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? அத வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கா? அதுல ரீஇட்டரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம செக் பண்ணிறலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும் இல்லையா? ஸோ ரெட், yellow, ஆரஞ்ச். ஸோ இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எலிமெண்ட் இது வந்து என்ன வேணா இருக்கலாம். இது வந்து ஃபார் லூப்போட வேரியபிள் ஆக்சுவலா. இந்த வேரியபிள் வந்து நீங்க எப்படி வேணா செட் பண்ணிக்கலாம். ஐன்னு செட் பண்ணிக்கலாம். இல்லனா ஏன்னு செட் பண்ணிக்கலாம். என்ன வேணா செட் பண்ணிக்கலாம். நான் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் குடுத்திருக்கேன் ஃபார் லூப்க்கு. என் கலர்ஸ் பிரிண்ட் கலர் எலிமெண்ட். சரியா? சோ இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த கலர்ஸ்ல மொத்தம் 3 கலர்ஸ் இங்க உள்ள போட்டிருக்கோம் இல்லையா? கமா செப்பரேட்டட் போட்டா ஒவ்வொரு வேல்யூ. சோ இந்த மாரி இடங்கள்ல ஃபார் லூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒவ்வொரு கலரா எடுத்துட்டு வரும். சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபார் லூப் ரன் ஆகுறப்ப எலிமெண்டோட வேல்யூ ரெட்டா இருக்கும். செகண்ட் டைம் ஃபார் லூப் ரன் ஆகுறப்ப yellowவா இருக்கும். தேர்ட் டைம் ஃபார் லூப் ரன் ஆகுறப்ப ஆரஞ்சா இருக்கும். சோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல ஃபார் லூப் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் ஆக்சுவலா. ஒரு சீக்வென்ஸ வந்து நம்மளால ஈஸியா ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இப்போ அந்த ரேஞ்சுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 100 இல்ல ஒரு 20 வச்சுக்கலாம். ஸோ ரேஞ்ச் 20னா என்ன? 0ல இருந்து 19 வரைக்கும் ஆக்சுவலா. ஸோ பிரிண்ட் ஐ சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, 1ல இருந்து 19 அதாவது 0ல இருந்து 19 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சரி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆல் ஈவன் நம்பர்ஸ் இல்ல பிரிண்ட் ஆல் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம்
0 டூ 20. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் பார்த்துடலாம். ஈவன் நம்பர் வந்து எதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லையா? ஸோ இப்போ அ இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத வந்து இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ எவ்வளோ இன்கிரிமெண்ட் ஆகும்? ஒரு அ பை டிஃபால்ட் வந்து ஒண்ணா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. நான் வந்து 2 இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு குடுக்கணும், எது வரைக்கும்னு குடுக்கணும். அதுக்கப்புறம் எத்தன ஸ்டெப்ல இது இன்கிரிமெண்ட் ஆகுது. இதான் அந்த 3 வேல்யூஸ் ஆக்சுவலா ரேஞ்ச். ஸோ இப்போ வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்கும் உள்ள எல்லா ஈவன் நம்பரையும் இது வந்து பிரிண்ட் பண்ணும். 0, 2, 4, 6. சரி. அப்போ நான் வந்து ஆட் நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 20 வரைக்கும். ஸ்டெப் ஆஃப் 2 இன்கிரிமெண்ட் ஆகுது அப்டின்னு சொன்னா, நான் வந்து ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாரி சும்மா ஒரு ட்ரிக் மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பிரேக் அண்ட் எக்ஸிட் அண்ட் கன்டின்யூ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் 2லயுமே இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட்னா என்னன்னா, ஒரு புரோகிராம அப்படியே குளோஸ் பண்ணி நம்ம வெளிய வர்றது. பிரேக்னா ஒரு லூப்ப அந்த பாயிண்ட்ல மேல எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரேக் பண்ணி வெளிய வர்றது. கன்டின்யூனா அதுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் லூப்ல இருந்து அ கீழ எதுவுமே நடக்கக்கூடாது. ஆனா அடுத்த லூப் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இத நம்ம வைல் லூப்ல ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து i ஈக்குவல் டூ 0 வழக்கம் போல. வைல் i லெஸ் தென் 10 சொல்லி வச்சிடலாம். பிரிண்ட். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னா, அந்த 0ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகுது. எக்ஸிட் கண்டிஷன் வந்து i பிளஸ் ஈக்குவல் டூ 1 சொல்லி வச்சுக்கோங்க. ஒண்ணா இன்கிரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆக போகுது. இல்லையா? ஸோ இப்ப இத ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, 0ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸிட் ஆஃப் வொர்க் பண்றது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல அ இந்த லூப் போட்டு வெளிய வந்துட்டேன் அப்படின்றத டினோட் பண்றதுக்காக அவுட் சைட் வைல் இல்ல அவுட் சைட் லூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லூப் ஸ்டார்ட் ஆகும். லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவுட் சைட் லூப் அப்படிங்கிற இந்த எக்ஸிட் கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அ ஒரு வைல் லூப்க்குள்ள ஒரு சின்ன கண்டிஷன் மாரி குடுப்பேன். இஃப் i இஸ் ஈக்குவல் டூ 9 9 இருக்கும் பட்சத்தில் எக்ஸிட் ஆஃப் இந்த ஃபங்ஷன் நான் கூப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எவ்ரி டைம் வந்து i யோட வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல i யோட வேல்யூ 9 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து இந்த எக்ஸிட் கண்டிஷன் வந்து அப்பதான் இன்வோக் ஆகும். இது ட்ரூ ஆகணும் இல்லையா? இது ட்ரூ ஆனா தான் இந்த எக்ஸிட் வந்து நடக்கும். ஸோ 9 இருக்கும் பட்சத்தில் இது எக்ஸிட் ஆகும். ஸோ அப்போ வந்து 8 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. 8க்கு அப்புறம் என்ன ஆகுது? ஸோ 8ஓட வேல்யூ வந்து 9ஆ இன்கிரீஸ் ஆகுது. 9ஆ இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, 9 இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருது. சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எப்ப அந்த வேல்யூ 9 ரீச் பண்ணுதோ, அந்த டைம்ல நான் எக்ஸிட் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்கறனால, இதுக்கு லூப்புக்கு வெளிய உள்ள இந்த அவுட் சைட் லூப் எனக்கு பிரிண்ட் ஆகல நோட் பண்ணீங்கன்னா. இங்க அவுட் சைட் லூப் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க அவுட் சைட் லூப் பிரிண்ட் ஆகலையா? ஏன்னா இந்த புரோகிராமே வந்து ஆக்சுவலா குளோஸ் ஆயிருச்சு. எக்ஸிட் ஆஃப் ஸ்டேட்மென்ட் அததான் வந்து குறிக்குது. ஸோ இந்த எக்ஸிட்ட தூக்கிட்டு இந்த இடத்துல நான் பிரேக் குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த லூப்ப விட்டு மட்டும் அதாவது இந்த வைல் லூப் இருக்கு இல்லையா? இந்த பிரேக் இருக்கிற இம்மீடியேட் வைல் லூப். இத மட்டும் பிரேக் பண்ணி எனக்கு அவுட் சைட் லூப் பிரிண்ட் ஆயி அதுக்கப்புறம் புரோகிராம் வந்து குளோஸ் ஆகும். ஸோ 8 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்குது. ஆனா அந்த அவுட் சைட் லூப் அப்படிங்கிற அந்த லூப்ப விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் என்ன புரோகிராம் இருக்கோ, மிச்சம் உள்ள அந்த புரோகிராம் எக்ஸிக்யூட் ஆயி அதுக்கப்புறம் தான் புரோகிராம் வந்து ஸ்டாப் ஆகும். சரி, இப்ப கன்டின்யூ குடுத்துடலாம். கன்டின்யூ பார்க்கறதுக்கு வந்து ஆக்சுவலா இங்க 9 தான் லாஸ்ட் வேல்யூல அத போட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு 8 குடுத்துக்கிறேன் ஆக்சுவலா. சரி, இப்ப நான் இத ரன் பண்றேன். ஸோ இதுல நோட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி போட்டா தான் கன்டின்யூ வந்து ஒர்க் ஆதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ ஓகே. ஸோ இப்ப பாருங்க. ஸோ 1, 2, 3, 4, 7 வரைக்கும் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா 8 பிரிண்ட் ஆகல. 9 அண்ட் 10 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அவுட் சைட் லூப் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து அ வெளிய வந்திருக்கு ஆக்சுவலா. இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, i யோட வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. i யோட வேல்யூ லெஸ் தென் 10 வரைக்கும் இது வந்து கண்டிஷன் ஆக்சுவலா. i பிளஸ் ஈக்குவல் டூ 1 வந்து ஸ்டார்ட்டிங்லயே குடுத்துருக்கிறோம் ஆக்சுவலா. அதனால தான் i பிரிண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல பிரிண்ட் ஆகும்போது i யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். i ஒரு வாட்டி இன்கிரிமென்ட் பண்ணிட்டோமா, அதனால இந்த இடத்துல 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இந்த கான்செப்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரோகிராமிங்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ பிரிண்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ வந்து ஐ வந்து 8 ரீச் பண்ணுதோ, அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல நான் கன்டின்யூ குடுத்துர்றேன் இல்லையா? அதனால கன்டின்யூக்கு கீழ என்னலாம் இருக்கோ, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ 8ஆ இருக்கும்போது மட்டும் என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கன்டின்யூ ஆயிருச்சு இந்த லூப். அதனால இந்த 7 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. 8 இருக்கும்போது கன்டின்யூ ஆனனால இந்த இடத்துல பிரிண்ட் ஆகல. அதுக்கப்புறம் 9 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் 10 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரேக், எக்ஸிட் அண்ட் கன்டின்யூ. ஸோ இத வந்து நம்ம ஃபார் லூப்லயும் போடலாம், வைல் லூப்லயும் போட்டுக்கலாம். ஃபார் லூப்ல வந்து இட் வில் பி நான் வந்து அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ணல. டைரக்ட்டா வந்து நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 இல்லையா? ஸோ பிரிண்ட் ஐ. ஸோ இதே தான் பண்ணப்போது. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஐ இஸ் ஈக்குவல் டூ இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டூ ஒரு 8 வச்சுக்கலாம். எக்ஸிட் ஆஃப் சேம் தான். அவுட் சைட். சரி. இதுவுமே அதேதான். 8 வரைக்கும் 8ஆ இருக்கும் பட்சத்தில் 8 வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 8 வந்து கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆன உடனே எக்ஸிட் பண்ணிடுறேன். அவுட் சைட் லூப் வந்து எனக்கு பிரிண்ட் ஆவல. இதே இது இந்த இடத்துல அ எக்ஸிட்க்கு பதிலா நான் வந்து பிரேக் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து அவுட் சைட் லூப்பும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஆனா எக்ஸிட் வந்து 8லயே வந்துரும். இதே கன்டின்யூ குடுத்தேன் அப்படின்னு சொன்னா கன்டின்யூ குடுக்கணும். இது வந்து இங்க வொர்க் ஆகாது. ஸோ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ட வந்து கீழ குடுத்தா தான் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். அதனால இந்த இடத்துல பிரிண்ட் குடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, 8 மட்டும் மிஸ் ஆகுது. மிச்சம் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அவுட் சைட் லூப் அப்படிங்கிறது வந்து தெரியுது. சரிங்களா? ஸோ ஃபார் லூப்லயும், வைல் லூப்லயும் எப்படி நம்ம வந்து கன்டின்யூ, அ பிரேக் அண்ட் எக்ஸிட் யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் செஷன். Hope this session was useful. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Please do share it with your friends who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.